அரசோட கஜானா வந்து காலியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பட் இன்னைக்கு ஒரு அனவுன்ஸ்மென்ட் குடுத்துருக்கீங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வந்து 2% டியர்னஸ் அலவன்ஸ் அதாவது அகவிலைப்படி வந்து உயர்வு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கஜானா காலியா இருக்கும்போது அது எப்படி சாத்தியமானதுன்னு எங்களுக்கு தெரியல. அது இட்ஸ் அப் டூ யூ ஆக்சுவலி. அ நாங்க இன்னும் சொன்ன ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நம்ம போன கவர்மெண்ட்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட டிஎம்கே கவர்மெண்ட்ல கொண்டு வந்த நலத்திட்டங்கள வந்து நீங்க தொடரணும்னு ஒரு ரிக்வெஸ்ட்ட நாங்க தொடர்ந்து வச்சுட்டே இருந்தோம். அந்த வகையில நீங்க புதுமை பெண் திட்டத்துக்கும், தமிழ் புதுமை திட்டத்துக்கும் ரூ. 1000 வர வச்சிருக்கீங்க. வரவேற்கத்தக்கது. நன்றி. பட் பெண்களோட சுயமரியாதைக்காகவும், அவங்களுக்கு ஒரு விதத்தில ஹெல்ப் ஆகணுங்கிறதுக்காகவும், அவங்களோட ஒரு இண்டிபெண்டன்ஸிய அ நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காகவும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்த வந்து நாங்க கொண்டு வந்திருந்தோம். அதில நீங்க 2500 மகளிருக்கு மாசம் மாசம் குடுப்போம் அப்படின்னு சொல்லி உங்க மேனிஃபெஸ்டோல சொல்லியிருந்தீங்க. பட் அத இப்ப குடுக்கலன்னா கூட பரவால்ல. நீங்க மறுசீரமைப்பு செய்யணும்னு சொல்றீங்க. ஓகே டேக் யூர் டைம். பட் நாங்க முன்னாடி குடுத்துட்டு இருந்த ரூ. 1000வாவது தயவு செஞ்சு அவங்களுக்கு வைங்க. ஏன்னா மகளிர் வந்து மாசம் மாசம் சாமானியர்கள் நீங்க வந்து இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் குடுக்குறீங்க. அது சாத்தியமாகுது. நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நாங்க வந்து குறை சொல்ல வரல. பட் அதை விட ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள் சாமானியர்கள். டெய்லி வேஜஸ் வாங்கி பொழைக்கக்கூடியவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த லேடீஸ்க்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப உதவியா இருந்திருக்கு. ஸோ, நீங்க குடுக்குறேன்னு சொன்ன ரூ. 2500 இல்லாட்டியும், ரூ. 1000வாவது நீங்க நாளைக்கு அவங்க வங்கி கணக்குல வர வைக்கணும்னு உங்கள தாழ்மையோட கேட்டுக்கிறோம். முதல்வர் அவர்களே நன்றி.